அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ். நான் தீபிகா. ஏவா வேலு அவர்களுடைய வீட்டுல போலீசார் அதிரடியான ஒரு கூட்டமாங்க, செம்ம கூட்டமா. எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யறதுக்காக அதிரடியான கூட்டமோ, அதே மாதிரி ஏவா வேலு அவர்களுடைய வீட்லயும் பொடிச்சு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? சிங்கப்பூருக்கு ஓடி இருப்பாரு ஏவா வேலு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ சிங்கப்பூருக்கும் போகக்கூடாது, மலேசியாவுக்கும் போகக்கூடாது, இங்கதான் இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் ஆர்டரும் வச்சு கிழிக்க போறாங்க. நாம் செய்த பாவங்கள் கொஞ்சம் நஞ்சமா, நாம் சுரண்டிய காசுகள் கொஞ்சம் நஞ்சமா, எவ்வளவு இருக்கு சொல்றதுக்கு. மக்களுடைய பணத்தெல்லாம் சொரிஞ்சு எல்லாத்தையும் தின்னுபிட்டு யாப்ப விட்டு இன்னைக்கு வலிக்குதா இல்ல கேக்குறேன், எக்கச்சக்க கோடி ஊழலுங்க. என்னையா இது? சொரண்ட சொரண்ட என்னவோ தங்க சுரங்கம் கூட நின்றும் போல இருக்கு. இவங்களுடைய கதைகள் ஓயவே மாட்டுதுங்க. எவ்வளவுதான் சமரிச்சு வச்சிருக்கிறீங்க மக்கள் பணத்தை, வரி பணத்தை இப்படி சாப்பிட்டு தீர்த்து வச்சிருக்கிறீங்களே, மனசாட்சி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஏங்க நம்மளாம் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு ஒரு அன்றாட வாழ்க்கையில நம்மளாம் என்னத்த சொல்றது, உழைச்சு உழைச்சு ஓடா தேய வேண்டியதா இருக்கு. ஒரு வீடை வாங்கணுமா, ஒரு காரை வாங்கணுமா, ஒரு 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 அத்தியாவசியமா எனக்கு இதெல்லாம் ஒரு தேவைப்பா, ஒரு ஆசைப்பா நிறைவேற்ற லோன் போட்டு சாக வேண்டியதா இருக்கு. இவங்கெல்லாம் பாருங்க, அசால்ட்டாங்க 1000 கோடி, 10,000 கோடி, 2000 கோடி ஊழல் மழை. எப்படிங்க? எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, இது எப்படி இப்ப என்ன பஞ்சாயத்துல மாட்டிருக்கிறாரு அதை சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவோட ஆட்சியில 2025 வடக்கு மண்டல மாநாடு வந்து திருவண்ணாமலையில நடக்குதுங்க. இந்த இடத்துல குண்டும் குழியுமா இருக்கு. அந்த மாநாடு திட்டம் நல்லாவே இல்லை. பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கு, இதை எப்படி என்ன சரி பண்றது, இப்ப நீங்க தான் வந்து இதை ஹெட்டா லீட் பண்ண போறீங்க, என்ன இப்படி இருக்கு பாருங்க, அது எப்படி ரொம்ப டைம் ஆகும் போல் இருக்குன்னா, சாமரு பக்கத்துல ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரிக்கு போயிட்டு டன்னா எடுத்துட்டு வந்து மணலை போட்டு சரி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஏரியில இருந்து மட்டும் எடுத்த மண்ணுடைய விலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மணலினுடைய திருட்டுங்க கிட்டத்தட்டங்க 8 கோடி ரூபாயாம். 8 கோடி 8 கோடி ரூபாய தூக்கிட்டு வந்து இங்க மணலை தூக்கிட்டு வந்து உங்களுக்காக யூஸ் பண்ணிருக்கீங்க. எப்படிங்க? இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. 8 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த மணல்களை எடுத்துட்டு வந்து இங்க மாநாட்டு திட்டல சரி பண்ணியிருக்கிறாங்க. இது சம்பந்தமான புகார் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. எல்லாத்துலயும் ஊழல்னா இதுல கூடவா? அதுல 8 கோடி அப்படின்னு இருக்கிறதுல யாரு சாப்பிட்ட பாடு? எங்க இருந்துச்சு? யாரு உங்க காசு போட்டா நீங்க 8 கோடி ரூபாய்க்கு இங்க மாநாடு திடலாம் சரி பண்ணீங்க? யாருடைய பணம் அதெல்லாம்? இப்ப இந்த பணத்துக்கு எங்கங்க போறது? ஏங்க, சின்ன இது இல்லைங்க. இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சின்னதான விஷயம்லாம் கிடையாது. சரி, இப்போ இதுக்கான ஒரு பெரிய பூகம்பமா என்ன ஆகுது அப்படின்னா, இருக்கிற அதிகாரிகள்லாம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அது, என்ன பண்ணாலும் மாட்டுவோம் போல் இருக்கே, இத்தனை நாளா என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கோம், வெளில தெரியாது, நம்ம தானே அதிமுக விட்டுரும், அதிமுக தானே நம்ம விட்டுருவோம், இப்படியே போச்சு, புதுசா ஒருத்தன் வந்து நம்மளை செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு கலக்கத்துல இருக்கிறாங்களாம். ஒண்ணுமே புரியலையாம் இவருக்கே. இப்படின்னா நம்ம தலை வந்து களை இறங்குச்சுன்னா, யாரு நம்ம சிங்கம் அண்ணாமலை உள்ள வந்தாருன்னா சீனே வேற மாதிரி இருக்கும். ஒரு அமைச்சர்களையும் இந்த ஒரு வருஷம் டைம்னு சொல்லியிருக்கிறாருல்ல, தவேகாவலியே என்னெல்லாம் நடக்குது, இப்ப எங்க யாரு என்கிட்ட 1 ரூபா ஊழல் பண்ண மாட்டோம், 1 ரூபா வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த நபர்கள் எங்கேயாவது தப்பி தவறி இப்படி வாங்கியிருந்தாங்கன்னா செஞ்சு விட்டுருவார். இந்த பக்கம் எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவங்க இப்படிங்க நேருகிட்ட 1000 ஏக்கர் வரும். எங்க மனசெல்லாம் வலிக்குதுங்க. எவ்வளவு ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்படுறோம்ல. இப்போ என்னோட வீடியோ எடுக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்களேன். நான் என்னுடைய கண்டென்ட்ஸு காலில இருந்து ஒர்க் பண்ணி, பசங்க, வீட்டில் எல்லா வேலை, அதுக்கப்புறம் இப்போ வெளியே போகிறது, அவ்வளோ இருக்குங்க. இப்போ வீடியோ எடுக்கணும், அது வந்து நான் பேசணும், எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், அது கரெக்டாக போயிருக்கான்னு நான் செக் பண்ணணும், எவ்வளோ இருக்குங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டாங்கல்ல. ஆனால் காசு மட்டும் வருதுல்ல. ஊழல் பணம், நம்மளோட பணம். இது ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு சரியான ஆள் வரணும். வந்து நீங்க இப்படிலாம் பண்ணிருக்கீங்கன்னு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கணும். இந்த 8 கோடி ரூபாய்க்கு இந்த ஏரியில மணல் திருட்டு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு வந்திருக்குல்ல செய்திகள், அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பல மாற்று. இவங்க கிட்ட இருக்கிற புறா பணத்தையும் புடிங்க விட்டு தான் அனுப்பணும். சரி, அடுத்ததான் வீதி லேடர்ஸ் இயக்கம் வந்து சுற்றுச்சூழல் மாதம் அப்படிங்கிறதுனால
எந்த இடத்துலயுமே என்னென்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து இருக்கக்கூடிய ஆட்சியர் அலுவலகத்துல குறை தீர்ப்பு மனுவா கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையாவே நல்ல விஷயம் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களை பண்ணுங்களேன். திமுக அரசாங்கம் ஒரு நல்ல விஷயம் பண்றீங்களா? திட்டங்கள் எடுத்துட்டு வந்து கொட்டினீங்க. என்ன திட்டம்? என்ன அவ்வளவு அளவுக்கு செழிப்பான திட்டம் பெருசா அப்படின்னு சொல்லணும்னா மகளிர்களுக்கு உதவித்தொகை கொடுத்தீங்க. அதுவும் எல்லாருக்கும் வந்து செஞ்சானா அங்கேயும் ஊழல் தான். சரி, நம்ம அந்த டாபிக் உள்ள போக வேணா, நம்ம இப்படியே திரும்பி அப்படியே ரிவர்ஸ்ல வந்துருவோம். சரி, இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஏக்கம் வாலண்டியர்ஸ் நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழி நடத்தி போயிட்டு எங்க இப்போ ஒரு ரோடு இருக்கு, இந்த சாலை ஓரங்கள்ல எக்கச்சக்க குப்பைகள் இருக்கு, போங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஸோ இது என்ன ஆகுது, இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் வந்து கம்ப்ளைண்டா இல்லாம அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னா முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, இங்க நீங்க ஆல்ரெடி கிளீன் பண்ணிட்டீங்க அந்த பிளேசஸ்லாம், நாங்க இதை அப்படியே பராமரிச்சுக்கிறோம், இருக்கிற குப்பைகளை நாங்க எடுத்துட்டு போயிட்டு திரும்பவும் கிளீன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதை நன்றாக பார்த்துக்கணும், புழங்கணும், ஒழுங்கா குப்பைகளை கொட்டக்கூடாது அப்படிங்கிற அறிவுரையோட குப்பையை மீறி கொட்டிங்க 5000 அபராதம் அப்படிங்கிறதையும் விதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்றோம், மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்ற மாதிரி ஒரு மாற்றம் வேணும்ல, மாறிக்கிட்டே இருக்கணும்ல, ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. சரி, இவங்க வந்து இது ப்ராப்ளம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும்போது இது தீர்வு அப்படிங்கிறது அங்க மாவட்ட நிர்வாகிகள் கொடுக்குறாங்கன்னும் போது வேற என்னங்க வேணும்? இப்படி நடக்கணும். ஒரு ஆட்சியினுடைய திருப்பு முனையா ஒரு மாற்றமா இப்படி நடக்கணும். என்னத்த சொல்றது. ஸோ அண்ணாமலை அவர்களுடைய இந்த ரிப்போர்ட்ஸ், இவங்க டீமுடைய ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பேசும் பொருளாக மாறுது. எல்லாரும் சூப்பருங்க, வெரி குடுங்க, இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி மரணமா சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் தமிழக பாஜகவினருக்கு வைத்தறிச்சலா புகட்டிட்டு இருக்கு. உங்களுக்கு வைத்தறிச்சல் வராம இருக்கணும்னா நிறைய இருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், செயல்பாடுகள் நிறைய இருக்கு. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், இருப்பேன், சும்மா இருப்பேன் அப்படின்னா எப்படி? ஒன்றும் பண்ண முடியாது. நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் தொடர்பாகவும் அதனுடைய நடவடிக்கை நம்மளுடைய அரசாங்கம் என்ன பண்ண போகுது, எப்படி லீட் பண்ண போறோம், எங்களுடைய பிளான்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்த பத்தியும் நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். இதை பத்தின டிஸ்கஷன் அப்படிங்கிறதுக்கு நான் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். நல்ல விஷயம் தானே. நான் இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, தீர்வு கிடைச்சிருமா? நாங்க போய் உட்கார்ந்து பேசுறதுனே எனக்கு தெரியும், எனக்கு இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கு, நான் மனசுக்குள்ளேயே தான் டவுட் வச்சுப்பேன், நான்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு நான் இருந்தேன்னா அது எப்ப சரியா போறது? ஆனா என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் அப்படியே நெகட்டிவாவே சொல்வேன், அவங்க அப்படிதான் பேசுவாங்க ஆனா சொல்ல மாட்டாங்க, இப்படியே பேசியிருந்தா நல்லா இருக்குமாங்க? ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இப்படி பண்ணலாமா? அவரை போய் நீங்க வாங்க பேசலாம் கூப்பிடுறாங்கன்னா போக வேண்டியதானே, என்ன பிரச்சனைன்னு கேட்டு வர வேண்டியதானே, வந்து எங்களுக்கு சொல்லுங்க. அதெல்லாம் விட்டுவிட்டு இப்ப இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சிரிப்பீங்க, கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து இதெல்லாம் நம்புறதுக்கு என்னை போன்ற இளைஞர்கள் தயாராக இல்லையாமா. இந்த சந்தில சிந்து பாடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் போல. யாரு இவரு? என்னை போன்ற இளைஞர்களாம். உதயநிதி ஸ்டாலின் டிஷர்ட் போட்டு சுத்துற மாதிரி அவர் சுத்திட்டு இருக்காரு. கரெக்டா? வேற என்ன பண்றாரு? இளைஞர்னா அமித்ஷா அவர்களுக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வயசு தாங்க வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். ஒருத்தவங்களுடைய தோற்றங்கள் அப்படி அப்பேரன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படி காமிக்குது, அதுக்காக இவர் இளைஞர் ஆயிடுவாரா? அமித்ஷாவை நீங்க இளைஞர்னு சொன்னா நம்பிடுவோமா? என்ன பண்றது? சரி விடுங்க, காலத்தின் கட்டாயம், இதெல்லாம் நம்ம கேட்டுதான் ஆகணும். கழகத்தினுடைய இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இந்த மீட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நாள்ல திமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28 லட்சம் கோடி கிட்டதான் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. பட் நாங்க 100 நாள்ல 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கிறோம், 1 லட்சம் நபர்களுக்கும் மேலான வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எம்ஓஇ வந்து சைன் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்றது வந்து ஃபுல் ஃபிளட்ஜா எஸ் வி காட் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இட் டேக்ஸ் சம் டைம். மேபி அவங்க அக்ரிமெண்ட்ஸை கேன்சல் பண்ணவும் சான்சஸ் இருக்கு, வரணும், நல்லா இருக்கணும், எல்லாமே கரெக்ட் தான். பட் ஓவரா இது சூப்பர் 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 சூப்பர்னு மட்டும் சொல்லிட்டு இல்லாம இது நிறைவேற்றணும், கண்டிப்பா முடிக்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டோவும் கண்டிப்பா இருக்கணும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எல்லா நபர்களுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏன்னா இது வந்து நம்ம நெகட்டிவ் பண்ணோம், ஃபேம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐடியா கிடையாது. இது ஒருவேளை கவனமா இருக்கணும் தமிழக அரசாங்கம். ஒருவேளை திமுக என்ன வேணா வேலை பார்க்கலாம், இவங்க என்ன வேணா வேலை செய்யலாம், உள்ள வந்து என்ன வேலைகள் வேணாலும் நடக்கலாம், மத்திய அரசாங்கமும் திமுக ஒண்ணு சேர்றாங்கன்னு வேற ஒரு பேச்சு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எங்கேயுமே எந்த இடத்துலயும் மிஸ் ஆகாம அதை அழகா எடுத்துட்டு போயிட்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும் அப்படிங்கறத தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். தமிழக அரசாங்கம் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸையும் கூப்பிடுறதே கிடையாதான், எதுக்குமே இன்வைட்டே அப்படிங்கிறதே பண்றது இல்லையா? அது என்ன, ஜனநாயகத்தினுடைய 4வது தூணா இருக்கக்கூடியவங்களை நீங்க எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னா மதிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பாஜகவினர் உட்பட
எப்படி தமிழக பாஜகவினர் உட்பட எல்லா கட்சியும் கொந்தளிக்கு தான், கடுப்பாவதான், டென்ஷன் ஆகுறாங்களாம். ஒரு பக்கம் சட்டசபையில லைவ் போனா காண்டாவறீங்க, வேணாம் வேணாம் வேணான்னு கதறீங்க. ஒரு உங்களோட வாக்குறுதியில சட்டசபையில போறது லைவ்ல காட்டுவோம்னு சொன்ன நீங்க காட்டவே இல்லையே. இப்ப இந்த அரசாங்கம் காமிச்சிட்டு இருக்காங்கல்ல, அப்போ காமிக்கிறோம்னு சொல்லிட்டு காட்டல, ஆனா இப்போ ஏங்க லைவ்ல போடுறீங்க, எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு அப்புறம் ஏன் கேக்குறீங்க? அப்ப ஏங்க நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க? இவங்க என்னங்க சொல்றது, இப்படிலாம் இருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ ஏன் இப்போ ஒரு முதலமைச்சர் வராரு, வணக்கம் வச்சுட்டு போறாரு சட்டசபைக்குள்ள, எப்படி இருக்கணும்? எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் மத்தப்பா அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. எதுக்கு? இல்ல திரும்பவும் ஒரு ரவுண்ட் வராரு, ஏங்க கேமரா ஃபோக்கஸ் பண்ணுங்க தெரிதா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருக்கிறாரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய். ஸோ விஜய் உங்களுக்கு பிடிக்கல, அந்த தனிப்பட்ட நபரை பிடிக்கல, விடுங்க. அவர் முதலமைச்சர்ல 8 கோடி நபர்களுக்கு முதலமைச்சர், சும்மாவா? அதுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கணுமா இல்லையா? யாரை கழுவி ஊத்துறாங்க? விஜயா? திமுகவை, முக்கியமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை மண்டக்குள்ள கொஞ்சமா யோசிச்சு பாருங்க, என்ன நம்மளுடைய நிலவரம் போயிட்டு இருக்குன்னு. எதுவுமே இல்லாம இப்படி உட்கார்ந்துருந்தா மரியாதை கொடுக்க மாட்டேன்னு முடிஞ்சிருமா? ஸ்டாலின் சார் அப்படின்னு சொன்னதே தப்பா போச்சு. முதலமைச்சர்னு ஒரு அங்கீகாரம் இல்லையா, ஒரு மரியாதை இல்லையா, ஒரு மாண்பு இல்லையான்னு கேட்டீங்களே. இன்னைக்கு நடந்துகிட்டு வணக்கம் சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் எங்க இருக்குது மரியாதை, மானம், வெக்கம் ஏதாவது? சரி விடுங்க. அடுத்து வீதை லீடர்ஸ் இயக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட 25 நபர்கள் வந்து கம்பேக் கொடுத்திருக்காங்க. வருக வருக என வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் ஒரு பதிவு. இல்லைன்னா என்னத்த சொல்ல, மாற்று கட்சியில இருந்து இணையம் விழான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டமா 10,000 பேர் 20,000 பேர் வராங்க, ஆயிரக்கணக்கில் வந்து சேர்றாங்கன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அவ்வளவு நிமிஷத்துக்கு ஒரு லைவா போடுறாங்க. இதெல்லாம் பார்த்தனா திருந்துங்க. ஒரு 25 பேர் வந்ததுல அவ்வளவு சந்தோஷமா. அதுவும் அது யார் யாருன்ற ஹிஸ்டரி எல்லாம் நாளைக்கு நோண்டி நொங்க எடுத்து எல்லாருக்கும் அப்படியே வெளில வந்துரும். ஸோ இதுல வந்து இவங்க உள்ள இருக்கிற ஆளே திரும்ப கூப்பிட்டு வர்றது, திமுகக்குள்ள இருந்து இங்க வர்றதுன்னு மாத்தி மாத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வீதி லீடர்ஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களாம். சரி, சந்தோஷமா இருக்கா, சொல்லிட்டு போங்க. என்னங்க நம்ம பண்றது, என்ன நடக்கும்னு பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.